அனைவருக்கும் வணக்கம். கூடாய் நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ப ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அதாவது திமுக எம்பி ஏவா வேலு அவர்கள் கலைஞர் எனும் தாய் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவுக்கு முதலமைச்சர் உட்பட பெரிய பெரிய பிரபலங்கள் அழைச்சிருக்காங்க. அதில் ஒரு பிரபலமாக ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் போய் கலந்துக்கிறாரு. இப்போது ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம தான் அரசியல் விட்டு விலகிட்டுமே, இதுக்கு மேலே அரசியல் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கலாம், பேசலாம், அது ஒன்றும் சிக்கலாகாது அப்படின்னு நம்பி, எப்படி திமுகவை நம்பி போய் வாண்டடாக போய் வண்டியில் ஏறி இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. போனவர் என்ன பண்ணிருக்கணும்? கம்முன்னு போனோமா, காப்பி தண்ணி குடித்தோமா, கம்முன்னு வந்தோமா இருக்கணும். ஆனால் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு? திமுக மேடையாச்சு, பேச வாய்ப்பு கிடைக்குது, கொஞ்சம் பேசுவோன்னு பேசியிருக்காரு. சரி, பேசுனதும் பேசினார், என்ன பேசியிருக்கணும்? கலைஞர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர், ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெரிய திறமசாலி, அறிவாளி அப்படின்னு புகழ்ந்துட்டு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தவறு செய்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, திமுக இருக்கிறவங்க நம்ம படித்தவங்க, அறிவாளிகள், புத்திசாலிகள் அப்படின்னு இவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிட்டு வஞ்ச புகழ்ச்சி அணியில் திமுகவில் இருக்க முக்கிய அமைச்சர்களை புகழ்ந்து பேசுகிறாரு. அது குறிப்பாக ஐயா துரைமுருகன் அவர்களை பேர் சொல்லியே அவர் மிகவும் திறமசாலி, சீனியரு, அதாவது ஃபெயில் ஆகாத ரேங்க் வாங்குகிற சீனியரு அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியில் புகழ்ந்து தான் பேசுகிறாரு. ஆனால் பாவம் என்னன்னா, நம்ம துரைமுருகன் ஐயாவுக்கு இது புரியல, தெரியல. ஸோ இது நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. இவர் பேசிட்டு வந்துட்டார் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். வெளியே வர ஐயா துரைமுருகன் அவர்கிட்ட நெறி பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க. நம்ம பத்திரிகையாளர் தானே அப்படியே ஒரு தூபம் போட்டு கேட்பாங்கல்ல, அவர் என்ன கேட்குறாரு? என்னங்க சீனியர்களை விமர்சனம் பண்ண மாதிரி ரஜினிகாந்த் பேசுகிறாரு, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டோன்னே காண்டான நம்ம அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல்லு போன நடிகர், யார்? ஐயா ரஜினிகாந்த் சொல்கிறாரு, பல்லு போன நடிகர், வயசானவர், தாடி வச்சவர், சாவ மாதிரி கிடைக்கிறவங்க நடிச்சுட்டு இருக்கிறாங்க, இதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, போதுமா பாப்பா அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? இந்த அசிங்கமும் அவமானமும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேவையா? நீங்கள் பாட்டுக்கு அரசியல் விட்டு ஒதுக்கிட்டீங்க. அப்போ நான் படம் நடிச்சுட்டு விட்டு போகலாமே, ஏன் தேவையில்லாமல் திமுக வண்டியில் வாண்டடாக ஏறி இப்படி வாங்கி கட்டிக்கிறீங்க? இப்போது இதில் சிக்கல் என்னன்னா, நான் ஐயா ரஜினிகாந்த் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அவர் திமுகக்காரர்களா, அறிவாளிகள், படித்தவர்கள் நம்பி தான் அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியில் பேசுகிறாரு. முதல்ல வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு நபரை புகழ்வது போல் இகழ்வதும், இகழ்வது போல் புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு போகிறாரு, திடீர்னு ஒரு சேத்துல விழுந்து அழுக்காய் வராரு. இப்போ நம்ம அவரை பார்த்துட்டு நம்ம ஒரு கலாய்க்கிறதுமா, என்ன மாப்பிள்ள வெள்ளைன்னு சொல்லியுமா, அப்படியே அழகா அம்சமாக வந்துருக்குற மாப்பிள்ளை மாதிரி இருக்க மாப்பிள்ள அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது கலாய்க்கிறது. அதாவது அழுக்காயி சேரில் விழுந்து கோபமடைந்து அழுக்காய் வர ஒருத்தனை மாப்பிள்ளை மாதிரி அழகாக இருக்குன்னு புகழ்ந்து கலாய்க்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணி. இப்போ இதில் வரலாற்றில் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய சம்பவமே இருக்குது. இப்போ நடந்த சம்பவத்தை விட்டுருங்க, இது ஒரு மோசமான மறக்க வேண்டிய சம்பவம், புரிதல் இல்லாமல் நடந்த மோசமான சம்பவம். ஆனால் புரிதலுடன் வஞ்ச புகழ்ச்சி அணியை புரிந்து கொண்டு ஒரு வரலாற்றில் ஒரு அற்புதமான சம்பவம் இருக்குது. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவ மன்னன் இளந்தரையன் தொண்டைமான் அவருக்கும் தகடூரை ஆண்ட அதியமான் அவருக்கும் ஒரு போர் மூழ்கின்ற சூழல் இருக்குது. இந்த சூழலை சரி செய்வதற்காக பெரும்புலவர் நமது பாட்டி ஔவையார் என்ன பண்ணுறாங்க, தொண்டைமான் இளந்தரையனை பார்க்க போகிறாங்க. போயிட்டு ஒரு வாரம் அங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு எல்லா விருந்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற அன்னைக்கு, அம்மா வாங்க நம்மளுடைய ஆயுத கிடங்க பாருங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. போய் ஒவ்வொரு வேலு வாழை எல்லாம் காட்டி இது இப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஔவையார் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு சட்டுன்னு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ தொண்டைமான் இளந்தரையனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இந்த அம்மா வந்துச்சு ஒரு பாட்டு பாடிச்சு ஒன்றுமே சொல்லாமல் போயிடுச்சு, நம்ம இவ்வளவு வேலு அம்பெல்லாம் காட்டியிருக்கோம், இதை பற்றி ஒன்றுமே புகழ்ந்து சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க அமைச்சர்கிட்ட விளக்க கேட்குறாரு, இந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுதுன்னு கேட்கும்போது அமைச்சர் சொல்கிறாரு, ஐயா உங்களுடைய ஆயுதங்கள்லாம் வேலு அம்பெல்லாம் ரொம்ப கூர்மையாக அப்படியே புதுசாக முனை மேலே அப்படியே ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க, அதியமானுடைய ஆயுதம்லாம் பழசுங்க, மழுகி ரத்தக்கரையோட ஓரமாக கிடக்குது, பாதி கொல்ல முறையில் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த அமைச்சர்களுக்கு கொடுக்குறாரு. அப்படியா, அப்போ நம்ம ஆயுதங்களை பற்றி அம்மா அவ்வளவு புகழ்ந்து தான் பாட்டு பாடியிருக்காங்கன்னு கேட்கும்போது அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே, ஐயா அது அப்படி பொருள் இல்லை, இது வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது என்ன சொல்கிறாங்க ஔவையார்னா, உன் ஆயுதெல்லாம் புதுசு, அது சண்டையே பார்த்ததில்லை, அதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது,
ரெண்டாவது நீ எங்கேயாவது வாங்கிட்டு வந்துருக்குற. ஆனால் அதிகமாக இருக்காங்கள அவன் வந்து பல போர்களில் கலந்து கொண்டு எதிரிகளை குத்தி குத்தியே அவன் ஆயுதத்தை கூறு மழுகிருச்சு. அப்போனா அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பான்னு பார்த்துக்க. ரெண்டாவது அவன் ஆயுதங்கள் இரத்தக்கரை படிந்து முனை மழுகி எங்கே கிடக்குது? கொல்ல நூலையில் கிடக்குது. அதாவது அதிகமானங்கிறவன் உன்ன மாதிரி எங்கேயோ ஆயுதத்தை வாங்கலை, பையர் கிடையாது, அவன் மேனுஃபேக்சரர். அவனே உழ வச்சு அடித்து அந்த அம்பு வில்லு வேலை தயார் பண்ணுறான். அவங்ககிட்ட முதல்ல நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கங்கிறத எடுத்து சொன்னோன்னே பல்லவ மன்னன் தொண்டமான் இளைந்தரையன் அந்த போருங்கிற எண்ணத்தை கைவிட்டு சமாதான உடன்படிக்கைக்கு வராரு. அந்த நடக்க வேண்டிய போரும் உயிர்ச்சதும் தவிர்க்கப்படுகிறது. இப்போது இது வந்து ஔவையாருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஔவையாராட்டிய மிக தமிழ் தொண்டுகளை தாண்டி மக்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய தொண்டாக இது கருதப்படுது. அப்போ ஔவையார் சொன்ன அந்த வஞ்ச புகழ்ச்சி பாட்டை புரிந்து கொண்ட அமைச்சர் அங்கே ஒருத்தர் இருந்தனால தான் ஒரு போரே தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருந்த பல பேருக்கு வஞ்ச புகழ்ச்சி அணினா என்னென்ன தெரியாது போருக்கு. அதனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்தான் பேசுகிறாரு. என்ன புகழ்ந்து பேசுகிறாரு? சீனியருங்க, ஐயா கருணாநிதி திறமையானவர், ஆனால் அவரு கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறவர் ஐயா துரைமுருகன். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா கருணாநிதிக்கு நிகரான ஒரு தலைவர் அப்படின்னு துரைமுருகனை முன்வைக்கிறார். அப்படி கருணாநிதி காலத்தில் அவருக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு தலைவரை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து அவரை வச்சு வேலைகள் செய்து கொள்கிறார். அப்படின்னா ஸ்டாலின் மிகச்சிறந்த நிர்வாகி, அதாவது கருணாநிதியை விட சிறந்த நிர்வாகி ஸ்டாலின் சொல்வதற்காக அவர் இத்தனை வேலைகளையும் பூச்செண்டு வச்சு அங்கே அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சா இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பொசுக்குன்னு நசுக்கி உடச்சி விட்டாங்க. இப்போ நாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது வந்து பெரிய பேசுபொருளாக ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய செயலாக தான் இந்த துரைமுருகனுடைய பேச்சு மாறி போயிட்டுருக்கு. அதனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்களே, உங்களுடைய அறிவுத்திறத்தை எங்கே காட்ட வேண்டுமோ அங்கே காட்டுங்க. திமுகவில் காட்டிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு பேக் ஃபயராகுங்கிறத சொல்லி காணொலி முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.